Hello friends, welcome to our channel. So types of flip-flopல நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டைப் வந்து T flip-flop சரிங்களா. ஸோ T அப்படின்னா டாகிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ டாக்லிங் கான்செப்டை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலையுமே பார்த்தோம். டாக்லிங்க்கும் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. ஸோ டாக்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் 0லேருந்து 1 இல்லை 1லேருந்து 0க்கு கண்ட்ரோல்டாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை தான் வந்து டாக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ட்ரூத் டேபிள் ஆஸ் யூஷுவல் நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு இதிலிருந்து நம்ம அந்த ஃப்ளோவில் போகலாம். ஸோ இந்த T ஃப்ளிப்ஃப்ளாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது T. ஸோ அது போக நம்ம ஆஸ் யூஷுவலாக கிளாக் சிக்னல் எடுத்திருப்போம். ஸோ கிளாக் அண்ட் Tயை வந்து நம்ம இன்புட் எண்டில் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளாக் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட்டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா T வேல்யூ நம்ம பார்க்க தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்லேயே தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ நம்ம QN அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்த கண்டிஷனில் கிளாக் வேல்யூ நம்ம 1ன்னு தான் வச்சுருக்கோம். இப்போ Tயோட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ டாக்லிங் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட்டான QNலேயே தான் அகெயின் மெயின்டைன் ஆக போகுது சரிங்களா. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்டாக நம்ம அகெயின் கிளாக் வேல்யூ 1 அண்ட் இப்போ Tயோட வேல்யூ 1ன்னு செட் பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் வந்து நமக்கு டாக்லிங் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அந்த டாக்லிங்கை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், QN பார் அப்படின்னு டினோட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டை அது காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட ட்ரூத் டேபிள். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் டேபிளை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிளில் நம்ம என்ன பண்ணுவோம், QN+1 ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டான QNஐயும் நம்ம இன்புட் எண்டுக்கே கொண்டு வந்துடலாம். ஸோ QN அண்ட் T வந்து நமக்கு இப்போ இன்புட் ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே 2 இன்புட் இருக்கிறதுனால 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ 0 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா T வேல்யூ நமக்கு 0வாக இருக்கும்போது நமக்கு QN வேல்யூவே தான் இங்கே இருக்கும். ஸோ QN வேல்யூ நமக்கு இப்போ 0 அப்படின்றதுனால அவுட்புட்டில் 0 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 0 1 வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ 0 1 வேல்யூவில் T வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ T வேல்யூ 1ஆக இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்து QN பார்னு கிடைக்கணும். அப்போ QNோட வேல்யூ இங்கே 0. ஸோ 0வை காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 1 கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 1 0. இப்போ Tயோட வேல்யூ நமக்கு 0. ஸோ அதனால் QN வேல்யூ தான். QN வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கிறதுனால அவுட்புட்டில் நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக 1 1 காம்பினேஷன். 1 1 காம்பினேஷனில் T வேல்யூ 1 அப்படின்னா நமக்கு QN பார் கிடைக்கணும். ஸோ 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 0ன்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த QN+1க்கு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணலாம். இங்கே நமக்கு 2 இன்புட் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2 வேரியபிள் K மேப்பை நம்ம எடுத்துகிட்டு ப்ளாட் பண்ணிக்கலாம். இன்புட் வந்து நமக்கு QN அண்ட் Tன்ட்டு இருக்குது. ஸோ இந்த QN+1 வேல்யூவை நம்ம இதில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிற ஒன்ஸ் எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1க்கான வேல்யூ வந்து QN பார் Tன்னு கிடைக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் டேர்மாக நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. செகண்ட் 1க்கு வந்து QN அண்ட் T பார்னு கிடைக்கும். அது நமக்கு இங்கே கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா XOR ஆப்ரேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதனுடைய ஈக்குவேஷனை வந்து நம்ம T XOR QN அப்படின்னு நீங்கள் எழுதலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து நம்ம எதுலேருந்து டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் டேபிள்லேருந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிளில் இப்போ QN அண்ட் QN+1 வந்து நம்ம இன்புட் சைடுக்கு எடுத்துகிட்டு இந்த T வேல்யூவை அவுட்புட் சைடில் எழுத போகிறோம். ஸோ 0 0க்கு அவுட்புட் நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 0 1க்கு T வேல்யூ 1 அது நமக்கு இங்கே செகண்ட் கண்டிஷனில் கிடச்சிருக்கு. தேர்ட் கண்டிஷனில் நமக்கு 1 0ன்ற வேல்யூக்கு வேணும். ஸோ 1 0 அப்படிங்கிற வேல்யூக்கு T வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே 1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக 1 1 காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா Tயோட வேல்யூ 0. ஸோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Tயோடைய ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணலாம். அகெயின் நமக்கு 2 இன்புட் தான் இருக்குது. ஸோ 2 வேரியபிள் K மேப் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1 தான் இருக்குது. ஸோ அதை தனித்தனியாக நம்ம குரூப் பண்ணிவிட்டு இதனுடைய ஈக்குவேஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா QN பார் QN+1 இங்கே கிடைக்கும். அது இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த 1க்குரிய ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா QN+1 பார் சரிங்களா. ஸோ அதை நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா XOR ஆப்ரேஷனுக்கு ஈக்குவலண்ட். ஸோ QN XOR QN+1 அப்படின்னு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் T ஃப்ளிப்ஃப்ளாப்.
ஸோ இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது. அதை நம்ம இங்கே டீன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாக் சிக்னல். அகெயின் இங்கே வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அப்படிங்கிறதுனால இங்கே ட்ரையாங்கிள் மார்க் போட்டிருக்கோம். அண்ட் அவுட்புட்டாக நம்ம கியூ பார் இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதுலேயுமே வந்து நம்ம ஒரு கன்வர்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கன்வர்ஷன் எதுலேருந்து எந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பை வந்து நம்ம ஒரு டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நான் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய ட்ரூத் டேபிளை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் டி ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குரிய ட்ரூத் டேபிளையும் நம்ம ஃபர்ஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். டி வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 0வாக இருக்கும்போது நமக்கு QN வந்து அவுட்புட்டில் கிடச்சிருக்கும். அண்ட் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு QN பார் அப்படின்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய ட்ரூத் டேபிள். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டு வேல்யூ 0வாக இருக்குது. 0வாக இருக்கும்போது நமக்கு QNன்னு கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி 1ஆக இருக்கும்போது நமக்கு QN பார்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜே அண்ட் கே இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம சேம் வேல்யூவாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு இது டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஜே அண்ட் கே வேல்யூ வந்து நம்ம சேமாக வச்சுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு காமனான இன்புட்டாக நம்ம இங்கே டீன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் அதனுடைய அவுட்புட்டாக கியூ அண்ட் கியூ பாரை நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் டி வேல்யூ இப்போ 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜே அண்ட் கே ரெண்டுத்துக்குமே வந்து 0 அண்ட் 0வாக கிடச்சிரும். ஸோ அதனுடைய அவுட்புட் என்ன QN. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரீவியஸ் ஸ்டேட்டே வந்து இங்கே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் கன்வர்ஷன் ஃப்ரம் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் டு டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இங்கே பேசிக் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே மட்டும்தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது போக மற்ற டைப்ஸை வந்து இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்போட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.